This video sponsored by SPO Digital Marketing. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. மீன் குழம்பு செய்வது எப்படி? 1 கிலோ மீன் எடுத்துக்கிறோம். ஒரு மீன் இப்போ எடுத்துக்கிட்டோம். என்ன பண்ணுறோம்? எண்ணெய் அடுப்பை வைக்கிறோம். பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் ஊற்றிட்டிங்களா? எண்ணெய் காயின்னு இப்போ கூட கொஞ்சம் கடுகு போடுறப்ப நல்லா எண்ணெய் காயிட்டும். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டிருக்கோம். கருவேப்பிலை போட்டிருக்கும்பா. கருவேப்பிலை போட்டிருக்கோம். இப்போ மிளகாப்பொடி கொஞ்சம் போடுறோம். 1 ஸ்பூன் மிளகாப்பொடி போடுறோம். அது ஒரு வதக்குறோம். இப்போ மல்லித்தூள் கொஞ்சம் போடுறோம். அது ஒரு ஸ்பூன் போட்டுமா. அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணியிருக்கோம். அதை கொஞ்சம் போடுறோம். அது வதக்குறோம். வதக்கிட்டுங்களா? அடுத்தது இது பாருங்கள். இப்போ பாருங்கள், மீன் வறுவல் இந்த பொடி கொஞ்சம் போடுறோம். மீடியமான அளவு, தேவையான அளவு போட்டுங்களா? இப்போ பாருங்கள், இந்த கடலை தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம். இது கொட்டுறோம். பாருங்கள், கடலை தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கிறோம். நல்லா கொதிக்கணும். பச்சை வாசம் வராத அளவு கொதிக்கணும். உப்பு கொஞ்சம் போட்டு இப்போ புளி கொஞ்சம் ஊற்றுறோம். இது எதுக்காகனா கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும். கெட்டு போகாத குழம்பு. மீன் குழம்புக்கு நல்லா இருக்கும். 2 நாளைக்கு 3 நாளைக்கு கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி கொச்சிருச்சு. இப்போ இந்த மீனை ஒரு 4 பீஸ் போடுறோம். இப்போ பாருங்கள், கொச்சிட்டு இருந்துச்சுல்ல, அதில் மீன் போட்டோம். இப்போ போட்டு நல்லா எடுத்து இங்கே வச்சுருக்கோம். பாருங்கள், ஆனால் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதிக நேரம் விடக்கூடாது, ஏன்னா அதெல்லாம் இதாயிரும். இப்போ சுவையான மீன் குழம்பு ரெடி.